இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி கிளாஸோட சம்மரி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு சம்மரி வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு வேண்டியது இல்லையா அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி 2025க்கான ட்ரிபிளிக்கு ஆன்லைன் கிளாஸஸ்ஸு சம்மரி பார்த்துட்ருக்குறோம். ஸோ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா யூனிட் 1 எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் இன்றைக்கி நாங்கள் என்ன டாபிக் பார்த்தோம் கிளாஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ மெஷ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா டு ஃபைண்ட் த சொல்யூஷன்ஸ் ஃபார் நெட்வொர்க். ஸோ ஒரு நெட்வொர்க் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக மெஷ் அனாலிசிஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எப்போ நம்ம மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க நெட்வொர்க்கில் இஃப் இட் ஹாவ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் வோல்டேஜ் சோர்சஸ், அதாவது கரண்ட் சோர்ஸஸ் இருக்கலாம், வோல்டேஜ் சோர்சஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மெஷ் அனாலிசிஸ் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் எனி பிளேனார் நெட்வொர்க். ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி த பிளேனார் நெட்வொர்க்ஸ்னு சொல்லலாம். அதாவது ஒரு சர்ஃபேஸில் நம்ம வந்து அதை ட்ராப் பண்ணால் யூ ஷுட் நாட் ஹாவ் எனி கிராஸ் ஓவர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் பிளேனார் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா? ஸோ மெஷ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மெஷ் அனாலிசிஸ் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன டு செக் வெதர் த சர்க்யூட் இஸ் பிளேனர் ஆர் நாட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சர்க்யூட் பிளேனர் இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மெஷ் கரண்ட்ஸை நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேவிஎல் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் எத்தனை மெஷ் ஈக்குவேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் தட் இஸ் பி மைனஸ் நம்பர் ஆஃப் நோட்ஸ் -1 பண்ணிங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் மெஷ் ஈக்குவேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெஷ் அனாலிசிஸ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது? 1 2 3. ஸோ வோல்டேஜ் சோர்ஸஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நாம மெஷ் அனாலிசிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ஓவர்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இட்ஸ் அ பிளேனார் நெட்வொர்க். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன எத்தனை லூப் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 லூப்ஸ் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மெஷ் கரண்ட்ஸை அஷ்யூம் பண்ணிக்கோ, செலக்ட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஸோ இங்கே இதுக்கு I1 எடுத்துக்கலாம், இதுக்கு I2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ 2 லூப்ஸ் இருக்குது. ஸோ 2 லூப்ஸுங்கிறப்ப நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் வரும். ஸோ நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னது 4I1, இங்கே 8I1 -I2, ஏன்னா ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா +2 மைனஸ்ன்னு வருது. அப்போ நமக்கு -10, இங்கே வந்து +6 வரும் ஈக்குவல் டு. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கும் நம்ம லூப் ஈக்குவேஷன் எழுதுவோம். ஈக்குவேஷன் எழுதி சால்வ் பண்ணால் நமக்கு சொல்யூஷன்ஸ் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இட் ஜஸ்ட் அ சம்மரி. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் என்னென்னு மட்டும் ஸ்டெப் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிளாஸை ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டெஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் வந்து சேர்ந்து கூட ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.